வணக்கம் தமிழ் டர்ட்டில் சேனல் நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம சேனல் தமிழ் டர்ட்டில். இன்று உலகமே அதிசயித்து பார்க்கும் மனிதராக ஜொலிக்கும் நிக் வியூஜெசிக் அவர்களின் வாழ்க்கையை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், கடவுள் அதிசயம் நிகழ்த்துவார்தான் என்ற போதிலும் தனது நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. ஆம், நிச்சயம் அதுவும் நடக்கும். எனக்கும் கால்கள் கைகள் முளைக்கும், எனக்கு கால்கள் முளைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் ஒரு ஜோடி ஷூ வாங்கி அலமாரியில் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என நிக் சொல்வது நம்பிக்கையின் உச்சம். அந்த நம்பிக்கைதான் நிக்கை வழிநடத்தி இவ்வளவு உயரத்தில் வைத்துள்ளது என்று நாம் உணர வேண்டும். ஒருமுறை நிக்கின் பள்ளித்தோழி லாரா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இப்படி எத்தனை காலம்தான் ஒவ்வொன்றுக்கும் அடுத்தவர்களையே நம்பியிருப்பாய்? இந்த கேள்வி நிக்கை வேறு நிலைக்கு அழைத்துச் சென்றது. சிக்கல்களை சந்திக்கும் போதுதான் திறமைகள் வெளிப்படுகின்றன. நானாக செயல்பட வேண்டும் என முடிவெடுத்தான் நிக். காலை பல் துலக்குவது, குளிப்பது, கழிவறையை பயன்படுத்துவது, உடை அணிவது, முட்டையை உடைத்து ஆம்லெட் போடுவது, 2 விரல்களால் ரிமோட்டை இயக்குவது, கீபோர்டில் டைப் அடிப்பது, தனது குட்டி காலை சுழற்றி நீச்சல் அடிப்பது என தினம் தினம் புதிய விஷயங்களை கற்க ஆரம்பித்தான் நிக். தான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதில் நிக் உறுதியாக இருந்தான். தந்தையின் அறிவுரைப்படி அக்கவுண்ட்ஸ் படிக்க முடிவெடுத்தார் நிக். டிகிரிக்காக அவர் எடுத்த படிப்பு அக்கவுண்ட்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ். ஆனால் அவர் மனதில் வேறு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. பள்ளியில் வாட்ச்மேனாக இருந்த அர்னால்ட் என்பவர் இளைஞர்களுக்காக அவர் நடத்தும் கூட்டங்களில் நிக்கை கட்டாயப்படுத்தி பேசச் சொன்னார். நிக் என்ன பேசுவது என அர்னால்ட் அவர்களை கேட்க அவர் சொன்னதுதான் அவர் மனதில் வேறு ஒரு லட்சியத்தை வேறுவிட காரணமாய் இருந்தது. அவர் என்ன பேச சொன்னார் தெரியுமா? உன் சொந்த கதையை சொல். அதை போன்ற தன்னம்பிக்கை தரும் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நிக்கிற்கு கிடைத்த சொற்ப பாராட்டுகள் அவரை நிமிர்த்தியது. பள்ளிகளில் பேச அமைந்த ஆரம்ப வாய்ப்புகள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பேச பேச கொஞ்சம் பழக்கம் வர ஆரம்பித்தது. பயத்தில் தொண்டை வறண்டு வார்த்தைகள் வராமல் வறண்டு போயின. பெரிய கூட்டத்தை பார்த்தாலே குரலில் நடுக்கமும் வியர்த்தும் கொட்டியது. ஒரு முறை நிக்கின் பள்ளிக்கு வந்த அமெரிக்க பேச்சாளர் திரு ரெக்கி அவர்கள் கூறிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கடந்த காலத்தை உன்னால் மாற்றவே முடியாது, ஆனால் உன் எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்ற முடியும். இதுதான் நிக்கின் மனதில் நிரந்தரமாக பதிந்தது. வார இறுதிகளில் சர்ச்சுகளில் பிரசங்கம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தன்னை மதபோதகராக அடையாளப்படுத்தி கொள்ள நிக் விரும்பவில்லை. தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பள்ளிகளில் சென்று உரையாற்றினார். இருந்தாலும் பெரிய கூட்டங்களில் பேசும்போது குரலில் நடுக்கம் இருந்தது. அதற்காக பயந்தோ சரிப்பட்டு வராது என்றோ எதையும் நிறுத்தவில்லை. அதற்கான யோசனையில் அவர் பயன்படுத்திய யுக்தி என்ன தெரியுமா? கூட்டங்களின் மத்தியில் ஆங்காங்கே தன் நண்பர்களை உட்கார வைத்தார். அவர்களை மட்டும் பார்த்து நம்பிக்கையுடன் பேசத் தொடங்கினார். அதற்காக கடுமையாக பயிற்சி எடுத்துக்கொண்டார். நிக் அவர்களுக்கு பயிற்சி எடுப்பது புதிதல்ல, எனவே சுலபத்தில் கற்றுக்கொண்டார். என்னதான் பயிற்சி எடுத்தாலும் மேடை ஏறியதும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் முந்தைய பேச்சுக்கு கிடைத்த பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் நினைத்து கொள்ள பயம் கரைந்து போய் பல இதயங்களை தன் பேச்சால் களவாடத் தொடங்கினார். 10th கிரேடு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய நேரம். உரையாட வாய்ப்பு கிடைத்த போது அவர் பேச ஆரம்பித்த 3 நிமிடத்திலேயே மாணவ மாணவிகள் அழ ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் கண்ணீரை மறைக்க தலை குனிந்தனர். எல்லோரும் அழகானவர்களே, நான் கூட என நிக் சொன்ன நொடியில் ஒரு மாணவி கண்ணீருடன் ஓடி வந்து நிக்கை அணைத்து கொண்டாள். நான் கூட அழகுதான் என புரிய வைத்ததற்கு நன்றி என அவள் நிக் காதில் கிசுகிசுத்தாள். நிக் தன்னுடைய பேச்சின் வீரியத்தை முற்றிலுமாக புரிந்து கொண்ட நேரம் அது. பல கல்லூரிகளுக்கும் நிக் உரையாற்றச் சென்றார். நிக்கை பார்த்ததுமே கூட்டத்தினர் உறைந்து போவார்கள். காரணம் நிக்கின் உருவம், அவரது உயரம் 99 சென்டிமீட்டர் மட்டுமே. அந்த 99 சென்டிமீட்டர் சிகரத்தை பார்த்தால் உறைந்து போகத்தானே செய்வார்கள். கூட்டத்தினரிடம் நீங்கள் யாராவது என்னுடன் கை குலுக்க வருகிறீர்களா என்று கேட்டுவிட்டு சிரிப்பார். கூட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பும். அதன் பின் தன் கடினமான வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை நகைச்சுவையுடன் சொல்ல சொல்ல கூட்டத்தினர் மெய்மறந்து
கண்ணீர் வலிய ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அரங்கம் முழுவதுமே நம்பிக்கை நிறைந்த மனிதர்களை அந்த 99 சென்டிமீட்டர் சிகரம் உருவாக்கி கொண்டிருக்கும். நிக் நடித்த ஒரு குறும்படம் த பட்டர்ஃப்ளை சர்க்கஸ் நிக்கிற்கு சர்வதேச விருதுகளும் சிறந்த நடிகர் விருதும் பெற்று தந்தது. நிக் பற்றி எடுக்கப்பட்ட ஒரு ஆவண படமும் உலகை ஈர்த்தது. 2005ஆம் ஆண்டு யங் ஆஸ்திரேலியன் ஆஃப் தி இயர் விருதுக்கு நிக் பரிந்துரைக்கப்பட்டார். ஆனால் விருது கிடைக்கவில்லை. ஆனால் வெளிநாடுகளில் பேசும் வாய்ப்புகள் கிடைத்தது. நிக்கிற்கு எல்லா திசைகளிலிருந்தும் அழைப்புகள் வந்தது. பல நாடுகளில் பள்ளிகளில், கல்லூரிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், அது மட்டுமல்லாமல் அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் என ஏற்பாடு செய்த கூட்டங்களுக்கும் சென்று பேச ஆரம்பித்தார். கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதே தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது எப்படி என சொல்கிறேன் என கூறி அப்படியே கீழே விழுவார். கூட்டமே அல்லோகலப்படும். அந்த நேரத்தில் தன் முன் நெற்றியால் உந்தி தள்ளி மிகவும் சிரமப்பட்டு எழுவார். அரங்கம் அதிர்ந்து போய்விடும். நிக் பேச பேச நம்பிக்கை ஊற்று ஒன்று மடை துறந்து ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு பலரின் நம்மால் முடியுமா என்ற ஏக்க தாகங்கள் தீர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு அமையவே அமையாது என்ற கவலைதான் சிறுவயதில் நிக் தற்கொலைக்கு முயற்சி செய்ய முக்கிய காரணம். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அமையவே அமையாது என்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நிக்கின் வாழ்க்கையில் பொய்த்து போனது. காரணம் என்ன தெரியுமா? 2010ஆம் ஆண்டு டெக்சாஸின் ஒரு இடத்தில் உரையாற்றிய போதுதான் முதலில் அவரது காதலியை பார்க்கிறார் நிக். அந்த பெண்ணின் பெயர் கேனே. அவளை எப்படியாவது காதலித்து தீர வேண்டும் என தோன்றியது. மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கான காரணத்தை வழியை ஏற்படுத்தி கொண்டார். நேசம் வளர்ந்தது. கடலின் நடுவில் நின்ற படகில் தன் காதலை சொல்லி வாயால் மோதிரம் அணிவித்தார் நிக். கேனே மகிழ்ச்சியில் திளைத்தார். ஒருமுறை கேனே சொல்கிறார், சில ஆண்களை பார்த்ததும் பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக் கொள்ளலாம் என தோன்றும். ஆனால் நிக்கை சந்தித்த முதல் நொடியிலேயே இவரை கணவராக்கிக் கொள்ள வேண்டும் என தோன்றியது என மகிழ்ச்சி பொங்க கூறுகிறார். 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். 2013ஆம் ஆண்டு பரிபூரண ஆரோக்கியத்துடன் ஓர் ஆண் குழந்தையும் பெற்று கொண்டார்கள். அதற்கு பின் ஒரு பேட்டியில் நிருபர் ஒருவர் நிக்கிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் எப்படி குழந்தை பெற்றுக்கொண்டீர்கள்? கைகால்கள் இல்லாமல் எப்படி சாத்தியமானது என்ற அறமற்ற கேள்வியை தரங்கெட்ட அந்த நிருபர் கேட்டபோது நிக் சட்டென கூறிய பதில் என்ன தெரியுமா? குழந்தை பெற்றுக்கொள்ள கைகால்கள் அவசியமா என்ன? நிக் கேனே வாழ்வில் அடுத்தடுத்த குழந்தைகள் வாழ்வு இன்பமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்று வரை. ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இந்த நிக் கற்றுக்கொண்ட மேலும் பல விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? சர்ஃபிங் செய்வது, ஸ்கை டைவிங், சுறாக்கள் உள்ள பகுதியில் ஸ்கூஃபா டைவிங், மேலும் கோல்ஃப் ஆடுவது, கால்பந்து விளையாடுவது, ட்ரம்ஸ் வாசிப்பது, கீபோர்டு வாசிப்பது என எல்லா மனிதர்கள் சாதாரணமாக செய்யும் எதையும் தன் ஸ்டைலில் செய்வது நிக்குக்கு மிகுந்த ஆர்வம். கற்றுக்கொண்ட இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நிக் தன் 2 விரல்களால் ஒரு நிமிடத்தில் 45 வார்த்தைகளை டைப் செய்யும் திறன் கொண்டவர். அந்த 2 விரல்கள் நாம் முன்பாகத்தில் பார்த்த அதே 2 விரல்கள் தான் இத்தனை வேலைகளையும் செய்ய உதவுகிறது. ஆச்சரியம்தானே? நிக் உரையாற்றி முடித்ததும் பார்வையாளர்கள் வரிசையில் நின்று அவரை தழுவிச் செல்வது வழக்கம். 2010ஆம் ஆண்டு 1 மணி நேரத்தில் 1749 பேர் நிக்கை தழுவிச் செல்ல அது கின்னஸ் சாதனையாக பதிவானது. இருந்தாலும் இன்று வரை நிக் தனக்கு கிடைத்த சிறந்த தழுவலாக நினைப்பது 2009ஆம் ஆண்டு 2.5 வயது ஆஸ்திரேலிய சிறுமி ஒருத்தி தன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு நிக்கை அவரது பாணியிலேயே கழுத்தாலும் தோள் பட்டையாலும் தழுவியதே. தனது 17 வயதில் தொடங்கிய தொண்டு நிறுவனமான லைஃப் வித்தவுட் லிம்ஸ், அதன் நோக்கமே பள்ளிகள், கல்லூரிகளில், நிறுவனங்களுக்கு சென்று உரையாற்றுவது. உலகம் முழுவதும் சுற்ற ஆரம்பித்த காலத்தில் பணத்தட்டுப்பாடு, ஸ்பான்சர்கள் கிடைக்கவில்லை. ஆனாலும் மனம் தளரவில்லை நிக். 2011ஆம் ஆண்டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சிறப்பு அழைப்பாளராக பேசினார் நிக். இன்னும் பல சர்வதேச மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று உலகில் டெட்ரா அமிலிய சிண்ட்ரோம் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் மிகச்சிறந்த நம்பிக்கை பேச்சாளர் நிக். உலகம் எங்கும் தன்னம்பிக்கை நிறைந்த வலுவான இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது நிக்கின் நிரந்தர குறிக்கோள். லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் இது நிக்கின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம். லிமிட்லெஸ், ஸ்டாண்ட் ஸ்ட்ராங், லவ் வித்தவுட் லிமிட்ஸ் ஆகியவை நிக்கின் பிற புத்தகங்கள். விற்பனையில் அனைத்துமே சாதனை படைப்பவை. நோ ஆர்ம்ஸ், நோ லெக்ஸ்,
நோ வரிஸ் என்ற நிக்கின் வாழ்க்கையும் தன்னம்பிக்கை உரைகளும் அடங்கிய டிவிடி மிக மிக பிரபலம். ஒருமுறை நிக் இந்தோனேசியா சென்றபோது அங்கிருக்கும் அவரது நண்பர் நிக்கின் டிவிடியை போல போலி டிவிடி மட்டும் 1.5 லட்சம் காப்பிகளுக்கு மேல் விற்றுள்ளதாக வருத்தப்பட்டார். நிக் சிரித்தபடியே, நல்ல விஷயம், மக்களிடம் எந்த வழியில் போய் சேர்ந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார். தனது லைஃப் வித்தவுட் லிம்ஸ் நிறுவனம் மூலமாக தென் அமெரிக்காவின் வறுமையும் வன்முறையும் பீடித்த பகுதிகள், கொடுமையான சிறைகள், சீனாவில் ஆதரவற்றோர் இல்லங்கள், மும்பையின் சிவப்பு விளக்கு பகுதி, வேறு பல நாடுகளின் சேரிகள், இயற்கை பேரழிவு நடந்த பகுதிகள், போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என தேடிச் சென்று தன்னம்பிக்கை விதை விதைக்கிறார் நிக். முதல் முறை தென்னாப்பிரிக்கா சென்றபோது தனது சேமிப்பில் இருந்த $20,000 அப்படியே கொடுத்துவிட்டு திரும்பினார். இன்னும் பல நல்ல காரியங்களை சத்தம் இல்லாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நிக். ஏதாவது ஓர் அதிசயம் நிகழ்ந்து உன் துன்பமான வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் என காத்திருக்கிறாயா? எந்த அதிசயமும் இதுவரை நிகழவில்லையா? எனில் நீயே அந்த அதிசயமாக மாறிவிடு. இன்று உலகின் மிக முக்கியமான தன்னம்பிக்கை பேச்சாளராக கருதப்படும் நிக் வியூஜெசிக் அடிக்கடி உச்சரிக்கும் உத்வேக வரிகள் இவை. நிக் வெறுமனே இந்த வார்த்தைகளை உச்சரிக்கவில்லை. இந்த உலகில் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தில் போராடி போராடி உச்சம் தொட்ட பின் உணர்ந்து உச்சரித்தவை. எனக்கும் உங்களுக்கும் அதையேதான் சொல்ல விரும்புகிறேன். எந்த அதிசயமும் இதுவரை நிகழவில்லையா? ஏனில் நீயே அந்த அதிசயமாக மாறிவிடு. தனது போராட்டமான வாழ்க்கையை வைத்து நமக்கு நம்பிக்கை பாடம் நடத்தியிருக்கிறார் திரு நிக் வியூஜெசிக் அவர்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களின் சார்பாகவும். மேலும் ஒரு தன்னம்பிக்கை சாதனையாளரை பற்றி மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் காண்போம். நன்றி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி. உலக தமிழர்களுக்கான ஓர் தமிழ் வானொலி, பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலி. இது நம்ம வானொலி. தமிழ் டர்ட்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல வீடியோக்களுக்கான பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.